Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம 2 minutes garlic paste எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். garlic paste செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 to 7 months கெடாம நல்லபடியா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல. நான் ஃப்ரிட்ஜ் டோர்ல தான் வச்சிருப்பேன். நல்லாவே இருக்கு. 1/2 கிலோ garlic இங்க எடுத்துர்க்கேன். சரிங்களா? அதோட டாப் பார்ட் இருக்கும்ல, கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல, அந்த டாப் பார்ட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. மத்தபடி நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல தோல் எடுத்துட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ நம்ம மிக்ஸர்ல போட்டு கிரைண்ட் பண்றதுனால நான் தோலோட போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸர் ஜார்ல உப்பு கம்பல்சரிங்க. ஓகேங்களா? 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. எவ்வளோ 1/2 கிலோ பூண்டுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு வேணும். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே தயவு செஞ்சு தண்ணி ஊற்றாதீங்க, கெட்டுடும். ஓகேவா? அதனால தான் சுடு தண்ணி 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எங்கள் வாட்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அதை வச்சியே பல்ஸ் பண்ணி ஃபுல்லாக அரைச்சிட்டேன் மை பேஸ்ட்டாக. இப்போ நான் இந்த கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போது 1/2 கிலோ பூண்டு நம்ம அரைச்சியே இவ்வளோ பேஸ்ட்டு தான் வந்தது. ஸோ நீங்கள் லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கண்டிப்பாக 6 to 7 months கெடவே கெடாது. இப்போ நான் இந்த பிங்க் பாக்ஸ் ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே நான் ஆல்ரெடி ஜிஞ்சர் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? கொஞ்சம் இருக்குது என்கிட்ட லெஃப்ட் ஓவர் ஜிஞ்சர் பேஸ்ட்டு. இப்போ நான் இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா கார்லிக் பேஸ்ட்டை நான் இப்போ அதோட ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் லாங் டைம் கெடாமல் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ரேஷியோவில் ஜிஞ்சர் கார்லிக் இப்போ நான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டா இப்போ எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி, வெறும் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி. கார்லிக் பேஸ்ட் எதுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ திடீர்னு பன்னீர் டிக்கா செய்கிறீங்க, மஷ்ரூம் டிக்கா செய்கிறீங்க, இல்லை சாதாரணமாக ஒரு தக்காளி தொக்கு செய்கிறீங்கன்னா கூட டக்குன்னு இதை போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ வியூவர்ஸ்.